பொண்ணு சிரிப்பா சிரிக்கிது சின்ன கண்ணு. நீலாம்பரியக்கா, நீலாம்பரியக்கா. யாரு? ராணியக்கா மாதிரி இருக்கு. வாங்க ராணியக்கா. நீலாம்பரி, நீ மட்டும் தான் இருக்கியா? ஒரு அக்கா, ஒரு நீலாம்பரி. ரம்பத்தா அவளுக்கு திமிரு. இது ஏன் வீடுதான். அப்ப நான் தானே இருப்பேன்க்கா, வேற யார் இருப்பா? இல்ல, பாப்பாத்தி வீட்டு பக்கம் போனேன், அவளை ஆளை காணோம். அதான் இங்க கிட்ட வந்தாலும் பாத்துட்டு போன்ட்டு வந்தேன். அது சரி. பாப்பாத்திட்ட நேத்து 2 சொல்லி பீடி வாங்கிருந்தேன். திருப்பி வாங்கிட்டு போக வந்தா. வந்துட்டு அவ கனகா வீட்டுக்குலாம் போறேன்னா அவ ஏதோ வட்டி பீடி தரணுமா. ஓ, கனகா வீட்டுக்கு போறாளா? அதனால என்ன ராணியக்கா, செத்த இப்படி வாசல்ல இருங்க. கனகா வீட்டுக்கு போனா திருப்பி இந்த வழியாத்தானே வந்து ஆவணும். அதுவும் சரிதான். நீலாம்பரி, வெயில் என்ன இப்படி அடிச்சு கொளுத்துது? அத ஏன் கேக்குறிய ராணியக்கா? பகல்ல யாது 2 காத்தடிக்குது. நைட்டு ஜன்னலை திறந்து போட பயமா இருக்கா? வெக்க கொள்ளுது. காத்தாடியில இருந்து கட்ட கட்டன அனல் காத்து தான் வருது. எனக்கும் அதே நிலைமைதான். ஜன்னலை செத்த திறந்து போட்டு படப்போம்னா பயமால இருக்கு. களவாணி பெய்யவனாது ஜன்னல் வழியே கையை விட்டுருவானோன்னு தோணுதே. ஏன் பாப்பாத்தி வந்துட்டா? அடியே பாப்பாத்தி, இது கேக்குதா? காது செவிட்டா இருக்கும், கொஞ்சம் சத்தமத்தான் கூப்பிடுங்களேன். ஏடி செவிடி, பாப்பாத்திங்க வாட்டி. என்னது இது? ராணிக்கா சவுண்ட் மாதிரி இருக்கு. ஏய் ராணிக்கா, இதோ வரேன் வரேன். என்ன ராணிக்கா இந்த பக்கம்? நீலாம்பரி, உங்ககிட்ட வாங்கின பீடி கொஞ்சம் கட்டணட்டையா இருக்கே. அதெல்லாம் நீ கொடுத்த பீடியோட நல்ல சைஸா தான் சுத்தி கொடுத்துருக்கேன். சத்த இரு இப்ப. என்ன ராணியக்கா நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? ஆமாட்டி, உன் வீட்டுல தான் வந்து இருக்கணுமோ? என் வீட்டுல தான் ராணியக்கா இருக்கப்படாதோ? என்ன நீலாம்பரி இப்படி சொல்ற? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல, இங்க இவ்வளவு தூரம் வரமாட்டாங்களே, என்ன ஏதுன்னு கேட்டேன். ஆமாண்டி இளமேல மங்கம்மா, இவ்வளவு தூரம் வராத ராணியக்கா உன்னை தேடி என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆமாட்டி, உன்னை தேடி தான் போனேன். என்னக்கா இது முக்கியமான விஷயமோ? பின்ன நான் 500 ரூபா வாங்கிட்டு நாளைக்கு தரேன்னு சொன்னல, இன்னும் தரலையே, அதான் வாங்கிட்டு போலான்ட்டு வந்தேன். சரியா போச்சு போங்க. என் வீட்டுக்கார்ட்ட வாங்கி வைக்கணும்னு நினைச்சேங்க்கா, மறந்துட்டேன். அவர் ஆபீஸ் போயிட்டாரு. ஆமா, துட்டு வாங்குறதுக்கு மட்டும் குடுகுடுன்னு ஓடியாருவளுக. கேட்டா மட்டும் இல்ல நொல்லன்ட்டு நின்னமா நடிக்கிறவர். காலையில பீடி சுத்துற அவசரத்துல என் வீட்டுக்கார்ட்ட வாங்க மறந்துட்டேன்க்கா, இன்னைக்கு சாயங்காலம் கண்டிப்பா வாங்கி தந்துடுறேன்னு நீ சொன்னேன்னு சொல்லி தாண்டி என் வீட்டுக்கார்ட்ட அவசரமா 500 ரூபா வாங்கி கொடுத்தேன். இதுல இப்ப நீ சாயங்காலம் தரேன்னா நான் அவருக்கு என்ன பதில் சொல்றது? எக்கா, எப்படியாவது சொல்லி சமாளிங்கக்கா. நான் நாளைக்கு தரேன்னா சொல்றேன், நைட்டு 9 மணியோ 10 மணியோ கொண்டாந்து தந்துருதேனேக்கா. 2 பேரும் கப்பன் சாசர் மாதிரி ஒன்னாவே இருப்பிய. காசு குடுக்கல் வாங்கல் ரொம்ப கராரா இருக்கும் போல. ராணியக்கை பத்தி உனக்கு தெரியாது நீலாம்பரியக்கா. பேச்சு நல்லா பேசுவாவே, வீட்டுக்கு போன காப்பி போடுவாவே, ஸ்நாக்ஸ் தருவாவே, எல்லாம் செய்வாவே. ஆனா காசு விஷயம் வந்துட்டா ரொம்ப கராரா இருப்பாங்க. ஆமாட்டி, அது என்னமோ உண்மைதான். கடன் அன்பை முறிக்கும். அதனால எப்பவுமே நான் கடன் கொடுக்க மாட்டேன். கொடுத்துட்டாலும் உடனே வாங்கிடுவேன். 4 நாள் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கொடுக்குறவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும், வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் கடந்து கேட்டா கசப்பா இருக்கும். ரொம்ப திருப்பி தரலன்னா அப்புறம் கடன் எலும்பையும் முறிக்கும். நான் கூட உங்களை கப்பன் சாசர்னு நினைச்சிட்டேன். மத்த விஷயத்துல எல்லாம் எனக்கு பாப்பாத்தி இல்லைன்னா கையும் ஓடாது காலும் ஓடாது. ஆனா காசு மட்டும் தரமாட்டாங்க பாத்துக்க. ஏட்டி, உன் வீட்டுக்காரர் நல்லா சம்பாதிக்காருல, காசு காசுன்னு ஏன்ட்டே நிக்கிற. சரிக்கா விடுங்கக்கா, எனக்கு ஒரு நயன்தாராக்கு ஒரு 500 ரூபா தர வேண்டி இருக்கு. அவங்க தாராவளா நான் கேட்டு சொல்லுதேன்க்கா. தந்தாவனா இப்பவே உங்ககிட்ட வாங்கி தந்துடுறேன். அப்ப உடனே போய் கேட்டு வாட்டி. என்ன ராணியக்கா நீங்க இந்த காலத்துல இருக்கிய? டிஜிட்டல் இந்தியாவில இருந்துகிட்டு தெருவுக்கு தெரு வீதிக்கு வீதி ஓட முடியுமா? போன் பண்ணி கேட்டா போச்சு. அதுவும் சரிதான்டி, ஒரு போனை போடு. ஹலோ, யாரு? நயன்தாரா அக்காவா? நான் தான்க்கா பாப்பாத்தி. போன வாரம் ஒரு 500 ரூபா அடுத்த வாரம் தரதா சொன்னீல்ல, ரெடி பண்ணிட்டீங்களா? இருக்காக்கா, நான் வந்து வாங்கிட்டோமா? என்னது நீங்களே கொண்டு வரீங்களா? சரிக்கா, கொண்டு வாங்க. ஏக்கா, நான் இந்த உங்கள் வீட்டு பக்கத்தில் நம்ம நீலாம்பரேக்கா வீட்டில் தான் இருக்கேன், அங்கே வந்து தந்துட்டீங்கனாலும் போதும். ஏக்கா, 500 ரூபா ரெடி ஆயிடுச்சு பார்த்துக்கங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நயன்தாராக்கா இங்கே வந்து தாரேன்ட்டாங்க. ஒரு 500 ரூபாய்க்காக எங்கெல்லாம் சுத்த வேண்டியது இருக்கு பாரு. ஏக்கா, நீங்க என் வீட்டுல கேட்டுட்டு அப்படியே உங்க வீட்டுக்கு போயிருக்கலாம்க்கா. என்னை தேடி இங்க வரைக்கும் வந்திருக்க பத்தியில சரியான ஆளுதான் நீங்க. உன் வெட்டி பிடி வாங்க மட்டும் நீ வீடு விட வர,
ஏன் காசை வாங்க நான் வர வேண்டாமோ? ராணியக்கா உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? உங்க காசு இப்ப வந்துருங்கா. நாம இவள கப்பன் சாசர் நினைச்சா இவளுக்கு ரெண்டு பேரும் டாமஞ்சேரியெல்லாம் இருக்காளுங்க. ஆமா நீலம்பரி, என்ன குழம்பு? சும்மா வாசனை மூக்க தொலைக்குது. வேற நெட்டி கருவாட்டு குழம்பு வச்சு முட்டையை அவிச்சு வச்சேன் டீ. உளுந்தஞ்சோறு கூட. என்னது உளுந்தஞ்சோறு கருவாட்டு குழம்பு முட்டையா? ஆஹா, இந்த காம்பினேஷன் சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணுமே. என்னடா இது? உள்ள பல குரல்கள் கேக்குது. நம்ம நீலமண்ட நீலாம்பரி மிமிக்ரி இது பண்ணிக்கிட்டு இருக்காளா? அவ குரலே கேவலமா தான் இருக்கும். அவ எப்படி பல குரல்ல பேசுவா? உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு, உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. ஓட கரமையில ஒரு ஓனா பிடி போமா. என்னடி பாட்டெல்லாம் பாடுற? அது என் பாட்டுக்கு எதிர்பாட்டா இருக்கு. நீலாம்பரி வீட்டுல பல சத்தங்கள் கேட்கவும் ஏதோ மிமிக்ரி பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சேன். இல்லடி, நாங்க தான் அப்படி எப்படி வந்தவளுக்கு அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா, ஒரு குரல்ல பேசுறதுக்கு தொண்டை கட்டி தொண்டையெல்லாம் வலிக்குது. இதுல பல குரல்ல வேற நான் பேசுறேனாக்கும். அதான் டி என்னன்னு வந்து எட்டி பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். அதான் எட்டி பார்த்துட்டல்ல, போ போ. எங்களை கப்பன் சாசர்னு சொல்லிட்டு நீயும் இவளும் எப்பவும் டாமஞ்சேரி மாதிரியே இருங்க டி. ஆமா, இவ ஒரு ஆளு இவகிட்ட பேசுறாங்க. ஆமா டி, கையில என்ன பல்ல பல்லன்னு பட்டு சேலையாட்ட இருக்கு. கையில பட்டு சேலை தான். பின்ன நீ தான் வீட்டை பார்த்து போனல, உண்டெல்லாம் காட்ட மாட்டே போ. சும்மா குவாச்சி காட்டி. நமக்குள்ள இது குட்டுக்கள் வாங்கல் தானே. இதுல என்ன இருக்கு? பட்டு போல சேலை பாக்குறதுக்கு அழகா இருக்கே டி. கொண்டா பாப்போம். ஆமாண்டி சின்ன பொண்ணு, புடவை பார்த்தா பிரிச்சு பார்க்காம போனோம்னா பொம்பளை மனசு தாங்குமா? அதுவும் பட்டு புடவையை பிரிச்சு பார்க்காம போனோம்னா தூக்கமே வராதுடி. சத்த இரு சின்ன பொண்ணே, பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுத்துறேன். உங்க முகத்துக்காண்டி இருக்கே ராணியக்கா, உங்க முகத்துக்காண்டி இருக்கேன். ஆமா, இது யார் புடவை டி? வேற யார் புடவை? என் புடவை தான். இவளே ஒரு கஞ்சி பிசுனாரியாச்சே. காசு கொடுத்து கஞ்சி காய்ச்சற பொருளே வாங்க மாட்டா. எப்படி பட்டு புடவை எடுத்தான்னு தெரியல. ஏன்டி சின்ன பொண்ணு, நீ உண்மையிலேயாக்கும் காசு கொடுத்து எடுத்த? நீயே ஒரு கஞ்சி பிசுனாரியாச்சே, எப்படி காசு கொடுத்த? அதானே டி, காசு கொடுக்கறதுக்கு கண்ணா பின்னா அழுவியேட்டி. வாய்ப்பில்லடி, வாய்ப்பில்ல. அடியே, புடவையெல்லாம் பாக்குறதுக்கு சும்மா அட்டகாசமல்ல இருக்கு. நீங்களே பாத்துக்கிட்டு இருந்தா எப்படிக்கா? என்கிட்ட கொடுங்க. இந்த அடிமா நீ சத்த பாரு. அதுவா, வேற ஒண்ணு இல்லடி. எங்க சொந்தக்காரங்களுக்கு 2-3 கல்யாண வீடு வருது பாத்துக்க. என் பட்டு புடவையெல்லாம் ரொம்ப பழசாச்சு. அதான் என் வீட்டுக்கார்ட்ட 2 புடவை வேணும்னு கேட்டிருந்தேன். உடனே நான் எங்க எடுக்கிறது, அவரா எடுத்துட்டு வந்திருக்காரு. அதானே பார்த்தேன். நீதான் உன் கையால காசை எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டிய. ராணிக்கா கலரை பத்திலக்கா, வான கலர் இன்னொன்னு ரோஸ் கலர், சரியான கலர் காம்பினேஷனுக்கா. ஆமா, நல்ல கலரா இருக்கு. ஆனா பில்லு எவ்வளவு போட்டிருக்கு? ஐயோ, பில்ல பார்த்தா நம்ம மாட்டிக்கிடுவோமே. அம்மா டியோ, ஒரு புடவை 1000 ரூபாய்ல போட்டிருக்கு. ஆமா ஆமா, ஒரு புடவை 1000 ரூபா தான். ஒரு புடவை 1000 ரூபாயா? பரவாயில்ல, நல்ல புடவையத்தான் வீட்டுக்காரர் பார்த்து எடுத்துட்டு வந்திருக்காரு. எப்படிடி நம்ப முடியல? 500 ரூபாய்க்கு 5 புடவை கொடுப்பியான்னு கடைக்காரன்ட்ட சண்டை போடுவேன். ஒரு புடவை 1000 ரூபாய் கொடுத்தேன்னா நம்பவே முடியலையே. ஓஹோ, ஒவ்வொரு புடவையில 1000 ரூபான்னு பில்லு ஒட்டி இருக்கிறத பத்தி இவளுக்கு ஒன்னு 1000 ரூபான்னு நினைச்சிட்டாளுங்க. ஆனா ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு இவளுக்கு தெரியவே தெரியாது. சரி, இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். நான் அது 1000 கொடுத்தாவது எடுக்கிறதாவது. ஆனா புடவை என்னம்போ ஒரு 500 ரூபாய் பெருமானமா தான் இருக்குடி. என்னக்கா இப்படி சொல்றீங்க? நீங்க எடுத்த மட்டும் 5000 புடவை, நாங்க எடுத்த 1000 ரூபாய் வராதோ? அதுக்கு சொல்லட்டி, பட்டுலாம் குவாலிட்டி கம்மியா தானே இருக்கு. ஏக்கா, ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு ரேட்டா இருக்கும்க்கா. கலர் காம்பினேஷன் சும்மா சூப்பரா இருக்குக்கா. ஆமா சின்ன பொண்ணு, சட்டை தைச்சனா நம்ம ரமேஷ் டெய்லர்ட்ட கூட நல்லா தைக்காரு. ரமேஷ்டையும் கொடுக்கல, சுரேஷ்டையும் கொடுக்கல. ஏற்கனவே என் பழைய பிளவுஸ் இருக்கு, அதை போட்டே ஒப்பேத்திருவேன். புதுசா சட்டை தைக்கிறதுக்கு வேற காசு கொடுக்குறாங்களாக்கும். அதானே பார்த்தேன். கஞ்சத்தனத்தோட உச்சகட்டத்துல இருப்பாளே இவளாவது காசு கொடுத்து சட்டை தைக்கிறதாவது. ஆமாண்டி, உனக்கு எந்த புடவை? உனக்கு பிங்க் கலர்ல சட்டை இருக்கு. ஏக்கா, என் கல்யாண புடவை இந்த ரோஸ் கலர் சட்டை தான்க்கா. அப்புறம் என் நிச்சயதார்த்த புடவை ப்ளூ கலர் சட்டை தான்க்கா. அட்ட பாவி, 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சட்டை இன்னும் கரெக்டா வாட்டி இருக்கு. என் கல்யாண பிளவுஸ் எல்லாம் என் விரலுக்குள்ளே போவாது டி. எப்படி என் கைக்குள்ள போறது? சரியா போச்சுக்கா. நிறைய பேருக்கு கல்யாண சட்டை சேர்றதே கிடையாது தெரியுமா? எல்லாருமே வேற பிளவுஸ் எடுத்து தைக்கிறாங்கக்கா. ஆனா எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. எத்தனை வருஷம் ஆனாலும், எத்தனை ஜென்மம் ஆனாலும் எனக்கு சைஸ் மாறவே போறது இல்ல. கச்சிதமா இருக்கும் கையளவெல்லாம். அது சரி, உடம்புல சூனியம்ல இருக்கு, பின்ன எப்படி உடம்புல சதை வைக்கும்? அதுக்கு டெய்லி வாக்கிங் போகணும் டி. நீ எங்கிட்ட வாக்கிங் போற? ஆமா, இவ ஸ்பெஷலா வாக்கிங் வேற போறாளாக்கும். வீடு வீடா வா பாக்குறது, ஒவ்வொரு வீட்டுக்கு அலையிறல்ல, அதாண்டி இவளுக்கு வாக்கிங்கே.
பாத்தியா, உடம்புல ஒத்த உழைச்சத கிடையாது. எக்கா, எல்லாருக்கும் உடம்புல சதையில தான் கொழுப்பு இருக்கும். ஆனா நம்ம சின்ன பொண்ணுக்கு எலும்புலயே கொழுப்பு இருக்குக்கா. சரியா சொன்ன. என்ன நொறியா சொன்ன? புடவை குடுறி. பொருளாப்பட்ட புடவை வச்சி கட்டி இங்கதான் இருக்கேட்டி. இந்த டீயும் காசு முதல்ல திருப்பி கொடுங்கக்கா, வாங்கின காசை. எப்பப்பா, எத்தனை நாள் ஆச்சு? என்னடி எத்தனை நாள் ஆச்சு? 6 நாள் தானே ஆச்சு. நீங்க வாங்கின காசை திருப்பி கொடுக்காதனால எனக்கு காசு பத்தாம நான் ராணி கிட்ட வாங்கியிருக்கேன் தெரியுமா? சரிடி, இப்பதான் தந்துட்டமில்ல, ராணிக்காக்கு திருப்பி கொடுத்துட்டா போச்சு, அவ்வளவுதானே. ஆமா ஆமா, நல்ல வேலை நீங்க கொண்டாந்தீங்க. இல்ல இன்னைக்கு நாளைக்கு அவ என்கிட்ட ஓட்டியிருப்பா. என்னது இது, புது புடவையாட்ட இருக்கு. யாரோடது? ராணியக்காதா? ஏன் கண்ணுகிட்ட நயன்தாரா? ஏன் ராணியக்கா தான் புது படம் எடுப்பமா? எடுப்பாங்களா? நாளா எடுக்க மாட்டேனா? ஆமாண்டி, நான் கண்ணு கெட்டவ, நீ சரியான கூறு கெட்டவளாச்சே. நீ என்னைக்கு புது படவை எடுத்த? வாசியிலேயே ஒப்பேத்துவியே. அப்படி போட்டுங்க கருவால. இது என் புடவை தான். என் வீட்டுக்காரர் எனக்கு 2 புடவை எடுத்துட்டு வந்தாரு. சரியா போச்சு போ, கொண்டா பாப்போம். ஆமா, இத நம்ம முருகன் ஸ்டோர்ல தான் எடுத்த. ஆமா, அங்கதான் எடுத்தேன்னு சொன்னாரு. ஆமா ராணியக்கா, இந்த புடவைக்கு என்ன விலை சொன்னா இவ? ஒரு புடவை 1000 ரூபாய்னா மொத்தம் 2 புடவை 2000 ரூபாய்னா? சரியா போச்சு போ. சின்ன பொண்ணு புழுகு முட்டைன்னு சும்மாவா சொல்றாங்க? நான் நேத்து தான் முருகன் ஸ்டோருக்கு போனேன். அங்க ஆஃபர் போட்டிருக்காங்க. ஒரு புடவை வாங்கினா ஒரு புடவை ஃப்ரீன்னு. அதாவது 1000 ரூபாய்க்கு 2 பட்டு புடவைக்கா. ஏண்டி சின்ன பொண்ணு, இது அந்த ஆஃபர் புடவை தானே? ஓஹோ, அதானே பார்த்தேன். சோழியங்குடி நீ சும்மா ஆடாதேன்னு ஆஃபர் புடவை வாங்கிட்டு இங்க வந்து சீனாடி போடுற சீனே. ஏண்டி சின்ன பொண்ணு, இவ்வளவு நேரம் எங்களை கிறுக்காக்கிட்டு இருந்திருக்கல்ல? எனக்கு முதல்ல சின்ன பொண்ணு மேல சந்தேகம் இருந்துச்சு. என்ன நொறுந்துச்சு? அதுல 1000 ரூபாய் பில்லு போட்டு இருந்துச்சுல, அதான் இருக்கட்டுமேன்னு சொல்லி வச்சேன். பொய்ய உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாடி, சரியான புழுகு முட்டை தானே. ஆமா, இப்பதான் 2 புடவை இருக்கேன்னு 2 சீனை போட்டு போலான்னு வந்தேன். அவ்வளோத்தையும் உடச்சு போட்டியா? வந்த காரியம் முடிஞ்சிருச்சா? போமா நயன்தாரா போ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் ஆல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல மனோஜ் பொங்கியில், பானுமதி, பிரியா, கனி, முத்து சிவகாமி, வினோத், தீபா, லோகமித்ரா, பாத்திமா, தமிழ் செல்வன், ஐயப்பன், அம்பிகா, காளீஸ்வரி, ரோகிணி, செந்தில்குமார், பாக்கியலட்சுமி, சத்யா, சோபனா, சேர்மன் ராஜா, மணிகண்டன், மித்ரன், பாலா, சுபா, காஞ்சனா, விஷ்ணு கண்ணன், ஜேபி, முகமது, கீதா, மனிஷா, பிரபாகுமார், இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.